ஹாய் ஆல், வெல்கம் டு ரேவாஸ் கிச்சன். இன்றைக்கி நான் வந்து ஒரு ப்ரீமிக்ஸ் நம்மளோட ஸ்ரீராஜ் ஃபுட்ஸோட ப்ரீமிக்ஸ் பவுடர் வச்சு ஒரு வத்தக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் காமிக்க போகிறேன். வெரி வெரி ஈஸி மெத்தட். நீங்கள் வந்து சீனியர் சிட்டிசன்ஸோ இல்லை வேலைக்கு போகிற பசங்களோ இல்லை யார் வேணாலும் வித்தின் 5 to 10 minutes நீங்கள் ஒரு வத்தக்குழம்பு சூப்பராக பண்ணிடலாம். அதுக்கு வந்து நம்ம ஸ்ரீராஜ் ஃபுட்ஸோட வத்தக்குழம்பு ப்ரீமிக்ஸ் பவுடர் இது. அப்புறம் அதுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய். அப்புறம் நான் இன்றைக்கி வத்தக்குழம்புல வந்து காய் போடுறது வந்து முருங்கைக்காய் போட போகிறேன். நீங்கள் என்ன காய் வேணால் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம், முருங்கைக்காய் போட்டுக்கலாம், பரங்கிக்காய் போட்டுக்கலாம், எது வேணால் போட்டுக்கலாம். அப்புறம் தண்ணி எடுத்துட்டுருக்கேன். இவ்வளோ தான் இதுக்கு வேண்டிய ஐட்டம்ஸு. என்ன புளி உப்பு எல்லாம் அதுலேயே இருக்குது. தாளித்து கொட்டினது எல்லாமே இருக்குது அதில். ஸோ எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாம். நம்ம வந்து இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து முருங்கைக்காவை வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு உப்பு மஞ்சப்பொடி போட்டு வேக வைக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து முருங்கைக்காய்க்கு வேகிறதுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். இதில் தேவையான அளவுக்கு முருங்கைக்காய் வேகிறதுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளோ உப்பு போட்டால் போகிறோம். ஏன்னா நம்ம வந்து வத்தக்குழம்பு மிக்ஸில் வந்து ஏற்கனவே உப்பு இருக்குது. இது முருங்கைக்காய்க்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள் போட்டு இதை நல்லா வேக விட்டு எடுத்துக்கணும். நம்ம இப்போ இதில் வந்து நம்ம முருங்கைக்காய் வந்து நல்லா வெந்துடுது. இதுதான் நம்மளோட ஸ்ரீராஜ் ஃபுட்ஸோட வத்தக்குழம்பு ப்ரீமிக்ஸு. இப்போ இது வந்து நான் இந்த ஸ்பூனால் ஒரு 2.5 ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். இப்போ நான் 3 பேருக்கு பண்ண போகிறேன், அதனால் ஒரு 2.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் 2 பேருக்கு பண்ணுறீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டா கூட போதும். இல்லை கொஞ்சம் நிறையா விட்டு சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் 1.5 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போ இதால் இந்த மாதிரி ஹீப்பாக நான் 2.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ அதை நான் எப்படி மிக்ஸ் பண்ணி பண்ணணும்னு காமிக்கிறேன் நான். இப்போ இதில் நான் வந்து 1/2 கப் தண்ணி விட்டுருக்கேன். இதில் இன்னொரு 1/2 கப் தண்ணி விடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் வேணும்னா நம்ம திருப்பி தண்ணி கொஞ்சம் விட்டுக்கணும். அது கொஞ்சம் நாள் கொதிச்சப்புறம் தண்ணி விட்டுக்கலாம். நம்ம இப்போ ஆட் பண்ணுறது காமிக்கிறேன் நான். இப்போ நான் இதில் ஆட் பண்ணிடுறேன். இது நல்லா ஒரு 5 to 7 minutes கொதிக்கணும். எண்ணெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நான் எண்ணெய் விடுறேன். இங்கே பாருங்கள், 5 நிமிஷத்தில் அந்த வத்தக்குழம்பு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் கொதிச்சுது. அதுக்கு இந்த வத்தக்குழம்பு ரெடி ஆகிடுது. சாப்பாடு ரெடியாக இருக்குங்க. நீங்களும் சாப்பிட்லாம்.